கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா? கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாரா? கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே ஆரா? கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாரா? ஒரு மனிதன் வாழ்க்கை இனிமை என்றான், ஒரு மனிதன் அதுவே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். கிறிஸ்மஸ், நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லைங்களா? கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்டியன்ஸ்லாம் எங்கே போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. நைட்டெல்லாம் ஜெபம் நடக்கும். இன்றைக்கெலாம் இல்லைங்களா, முந்தின நாள் நைட்டெல்லாம் ஜெபம் நடக்கும். கிறிஸ்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு பெண்ணை நிறுத்தி எல்லாரையும் சுற்றி கல்லை கொடுத்து அந்த பெண்ணு மேலே அடித்தே கொல்லணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு தண்டனை. ஆனால் கிறிஸ்து வரார். கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுறார் தெரியுமா? மண்ணில் எழுதுறார். எழுதிட்டு சொல்கிறார், எவன் ஒருவன் நல்லவனோ அவன் போய் அந்த பெண்ணை ஃபஸ்ட்டு அடிங்க கல்லால், அப்படி சொல்கிறார். இப்பேற்பட்ட மனுஷன் இல்லையா கிறிஸ்து? அவன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்கள்லாம் அவன் மேலே அடிக்கிறாங்களாம். ஆனால் நல்லவன் எவன் தப்பே செய்யலையோ அவன் அடிங்க ஃபஸ்ட் அந்த கல்லன்னு சொல்கிறார் அவர். அது யாருமே அடிக்க முடியல தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பெண்ணை குற்றம் சொல்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த ஆண் தப்பிச்சுப்பான். அந்த ஆண் எந்த தப்பும் செய்யலையா கேட்கிறேன். தப்பே செய்ய மாட்டான் ஆண். பெண் மேலே தான் எல்லா தப்புமே. வா, எப்படி இருக்கு பாருங்க. கிறிஸ்து எல்லா மனுஷங்க கிட்டையும் நல்லது பண்ண தான் சொல்லி கொடுத்துருக்கார். கிறிஸ்டியன் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், இந்துவாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இறை நம்பிக்கையுமே ஒருத்தன் கெட்டவனா எந்த பைபிளோ குரானோ கீதையோ எதுவுமே ஒருத்தன் கெட்டு போகிறதுக்காக சொல்லப்படலை. எல்லாமே அவனோட வளர்ச்சிக்கு, அவனோட அறிவுக்கு, அவனோட ஞானத்துக்கு தான் வழிகாட்டுது இல்லையா? எவனும் கெட்டு போக எந்த மதமுமே தூண்டலை.